எங்களோட கம்பெனில வெறும் 4 பேர் தான் வொர்க் பண்றாங்க, 5 பேர் தான் வொர்க் பண்றாங்க. எங்களாலலாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதிவு பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி நீங்க ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தேவையான முதலீடு இருக்கு இல்லீங்களா? ஸோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றப்ப கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நார்ம்ஸ் படி மினிமம் ₹1,00,000 ஷேர் கேபிட்டல் இருக்கணுங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸோட ஸ்பேஸ் அந்த அளவு எவ்வளோ அப்படின்றது. ஸோ இதில் 100 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, 500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அப்படின்லாம் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரே ஆள் தாங்க, எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, அப்போ நான் எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். இன்னைக்கு நம்ம லர்ன் இன்டெலிஜென்ஸ் ஷோவோட பெங்களூர் பிரான்ச்சுக்கு வந்திருக்கேன். இங்கேருந்தே ஒரு வீடியோ பண்ணிடலாம் தான். இன்னைக்கு ஒரு 4-5 ஆண்டர்பிரினர்ஸ் மீட் பண்ணியிருந்தேங்க. அதில் ஒரு சிலர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் சின்ன லெவலில் தான் இருந்துட்டு இருக்கு, ஒரு 4-5 ஸ்டாஃப்ஸ் தான் எங்ககிட்ட வேலை செய்கிறாங்க, ஆனால் இப்போ எங்களோட பிஸ்னஸ் க்ரோத் பேஸில் போயிட்டு இருக்கு, எங்களை மாதிரியான சின்ன கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கண்டென்ட் மூலிமா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா என்னென்னலாம் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு, ஒரு சின்ன கம்பெனி தங்களுடைய பிசினஸை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா மாற்ற முடியுமா, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி ஒரு டீட்டெயில் பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயரோட கம்பெனி பேர் லர்ன் இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட். முதல்ல இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய பிஸ்னஸஸ்க்கு தான் அப்படின்றது கிடையாது. சின்ன சின்ன பிஸ்னஸஸ்க்குமே தங்களுடைய கம்பெனியை பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட கம்பெனியில் வெறும் 4 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க, 5 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க, எங்களாலலாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதிவு பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் பதிவு பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடம் அப்படின்றது எங்ககிட்ட வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, எங்களதெல்லாம் சின்ன கம்பெனி அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய கம்பெனி கூட தாராளமாக பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம் ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான முதலீடு இருக்குது இல்லைங்களா, அந்த முதலீடை போட்டு அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ் வேணுங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு ₹1,00,000 ஷேர் கேபிட்டல் வேணும் அப்படின்னா அது ஆளுக்கு 50,000, இல்லை ஒருத்தர் 40,000, ஒருத்தர் 60,000 அப்படின்னு போட்டு முதல் போட்டு அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 2 ஷேர் ஹோல்டர்ஸ் வேணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரே ஆள் தாங்க, எனக்கு வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, அப்போ நான் எப்படி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பீங்க, கூட உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது, அதாவது அம்மா, அப்பா, இல்லை மனைவி யாராவது ஒருத்தரை நீங்கள் கோ ஷேர் ஹோல்டராக சேர்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் லிமிடெட்லேயே 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருக்குங்க. அதாவது ஓபிசி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு ஷேர் ஹோல்டர் வச்சே உங்களால் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனிநபராக இருக்கீங்க அப்படின்னா 1% கம்பெனி பிரைவேட் லிமிடெடாக நீங்கள் வந்து உங்களோட கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது ரெக்யர்மெண்ட் அப்படின்றது டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க ஒரு கம்பெனியோடைய தலைமை நிர்வாக அதிகாரிகள்ங்க. நான் முன்னாடி சொன்ன ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க கம்பெனியோடைய ஓனர்ஸ். இந்த டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க அந்த கம்பெனியை வழி நடத்துகிறவங்க, அதாவது டே பை டே ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அந்த கம்பெனியை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்குறதுக்கான தலைமை நிர்வாக அதிகாரிகள். ஸோ ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா மினிமம் 2 டைரக்டர்ஸ் தேவைங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த ஷேர் ஹோல்டர்ஸே கூட கம்பெனியோடைய டைரக்டர்ஸாக இருக்கலாம். பட் ஒரு சில சமயங்களில், அதாவது அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆல்ரெடி இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை அவங்க வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் இவங்க வேறு யாராவது டேரக்டர்ஸை நாமினேட் பண்ணலாம். அந்த நாமினி டேரக்டர்ஸ் கம்பெனியை வழி நடத்துவாங்க. ஸோ மினிமம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோன்னா 2 டேரக்டர்ஸ் தேவை. அண்ட் இன்னும் ஒரு விஷயங்க, நம்மளோட கண்டென்ட் அத்தனையுமே இதுக்கப்புறமா ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோவில் நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து 3வது ரெக்யர்மெண்ட் அப்படின்றது கேபிட்டல். கேபிட்டல் அப்படின்றது தமிழில் முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு தேவையான முதலீடு இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்றப்ப கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நார்ம்ஸ் படி மினிமம் ₹1,00,000 ஷேர் கேபிட்டல் இருக்கணுங்க. இந்த கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா, யார் யார் இதில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராம், லக்ஷ்மண் 2 பேர் இருக்காங்க. இதில் ராம் அப்படின்றவர் ஒரு 50% ஷேர் வச்சிருக்காரு, லக்ஷ்மண்ன்றவர் 50% ஷேர் வச்சிருக்காருன்னா ஆளுக்கு ₹50,000 முதலீடு போடணும். இந்த முதலீடு அப்படின்றது என்னென்னா,
கம்பெனியோடைய கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத ஆரம்பித்து அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து இந்த 50,000 ஒவ்வொருத்தரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ப்ரூஃபை நம்ம ரிசர்வ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சப்மிட் பண்ணணும். இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், என்னென்னா இந்த கேபிட்டல் அப்படின்றது கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட்லேயே இருக்கணுமா, இல்லை கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டணுமா அப்படின்லாம் அதெல்லாம் தேவையில்லை. இந்த முதலீடை உங்களுடைய கம்பெனியோடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறமா அடுத்த நாளே கூட எடுத்து உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான மினிமம் கேபிட்டல்ன்றது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 1,00,000 ரூபாய். அடுத்து 4வது ரெக்யர்மெண்ட் அப்படின்றது ஆஃபீஸ் ஸ்பேஸ். இன்றைக்கி நான் மீட் பண்ண ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, என்னோட வீடு என்னோட ஆஃபீஸ் எல்லாமே வந்து ஒரு ரூரல் வில்லேஜுங்க. ஸோ அந்த ரூரல் வில்லேஜ்லேருந்து என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. தாராளமாங்க, இந்தியாவுடைய எந்த ஒரு மூலையில் வேணாலும் உங்களோட ஆஃபீஸ் இருக்கலாம். தாராளமாக அந்த ஆஃபீஸ் அட்ரஸை காமிச்சு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸோடைய ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் அப்படின்னு காமிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த ஆஃபீஸோட ஸ்பேஸ், அந்த அளவு எவ்வளோ அப்படின்றது, ஸோ இதில் 100 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, 500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது அப்படின்லாம் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அட்ரஸ் தான் முக்கியமே தவிர அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்றதுக்கான அளவெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. எவ்வளோ ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இது 4 தாங்க ரெக்யர்மெண்ட். அதாவது 2 ஷேர் ஹோல்டர்ஸ், 2 டைரக்டர்ஸ், 1,00,000 ரூபா முதலீடு. இது தவிர்த்து இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ், இந்த 4 இருந்தாலே போகிறோம். தாராளமாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணலாம். இதே மாதிரி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.